திண்டிவனம் அருகே கிடங்கல் ஏரியிலிருந்து தொடர்ந்து வெளியேறும் உபரி நீரால் நாகலாபுரம் பகுதியில் ஏராளமான குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், வணக்கம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய தற்போதைய நிலை என்ன நவீன்? அவர்களுடைய பாதுகாப்புக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு நவீன்? கிடங்கல் ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீர் இந்த நாகலாபுரம் வழியாக கடந்து செல்வதால் இந்த பகுதி முழுவதுமாக இந்த உபரி நீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில் நாகலாபுரம் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி இந்த உபரி நீரானது தேங்கி இந்த பகுதியிலிருந்து கடந்து செல்கிறது. நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக நேற்று இரவு முதலே இந்த ஏரி நிரம்பி இந்த பகுதி முழுவதுமாக வெள்ள நீர் வருவதாக இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதி முழுவதுமாக மின்சாரம் நேற்று முதல் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும், அதே போல இந்த வீடுகளில் வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் ஏராளமான பொருட்கள் சேதம் அடைந்திருப்பதாக அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நாம் தற்போது இந்த ஒரு வீட்டில் உள்ளே சென்று பார்க்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சுமார் 1 அடி வரை இந்த மழை நீரானது தேங்கியிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பொருட்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறது. ஆனால் உங்கள் பேர் என்ன? எவ்வளோ நேரமாக இங்கே தண்ணி நிற்குது? தண்ணி போகிறதுக்கான ஏற்பாடு எதாவது பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக தண்ணி போகிறதுக்கான வழியே இல்லை. ஆனால் இதான ஏற்பாடு எதுவுமே பண்ணவே இல்லை இது வரைக்கும். எங்களுக்கு அத்தியாவசிய பொருள் எதுவுமே கிடையாது. 2 நாள் ஆகி போச்சு. கரண்ட் இல்லை, எதுவும் இல்லை. குழந்தை வச்சு எதுவும் இல்லை. 2 நாளாக தண்ணி இப்படியே தான் இருக்குது. எங்களுக்கு இடுப்பளவு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்குது. அவ்வளோதான். வேறு அடி எதுவுமே இது வரைக்கும் நம்மளுக்கு உதவி எதுவுமே செஞ்சதில்லை. யாருமே எதுவும் செய்யலை. அதேமாதிரி இந்த ஏரியாவுக்கு சுற்றி சேவர் அமைக்க சொல்லி எல்லாமே கேட்டுக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு அந்த சுற்றி சேவர் யாருமே அமைச்சு தரல இது வரைக்கும். அதனால தான் இந்த வெள்ள நீரானது உள்ளே வந்துச்சு. இப்போ எங்களுக்கு அதுதான் பெரும் பாதிப்பாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குண்ணா? சிலிண்டரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் போயிடுச்சு. அதுக்கடுத்து கட்டல் எல்லாமே போயிடுச்சு. ஷோபா எல்லாமே போயிடுச்சு. மிதங்கி போயிடுச்சு எல்லாமே. சுற்றி இருக்கிற அதாவது இந்த பகுதி முழுவதுமாகவே வெள்ள நீர் வீட்டிற்குள் புகுந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் உள்ள பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்தினர் உடனடியாக இந்த பகுதிக்கு இந்த ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரை கட்டுப்படுத்தி இந்த பகுதியில் மணல் மூட்டைகளை அடக்கி வீடுகளுக்குள் மழைநீர் செல்லாத வகையில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நதீமுடன் செய்தியாளர் நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.